Okay, so hey guys, welcome back to Debunk with BJ. कम है BS में तो बहुत कम है. இவங்க தான் டெல்லியை பிளான் பண்ணவங்க. அது என்ன இருக்குது அங்கிட்டு? அதுக்கு பின்னாடியா பாகிஸ்தான் இருக்குல்ல. Okay, so hey guys, welcome back to Debunk with BJ. இன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எப்படின்னா டெல்லியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏரியா. என்னோட யார் யார் இருக்காருன்னா லச்சு, சித்தார்த். என்ன விரும்புறீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி போகிற இடத்த பற்றி? ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். நான் சின்ன பிள்ளைல நீடா போன வருஷம் போனியா? ஓகே, அங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பிறகு நான் அந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுவேன். நான் யோசிக்கிறேன், சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டாட்டும் ரெண்டு பேரும் என்ன பொலந்து இருப்பாங்க. அதான் எங்கே போகிறோம்னு சீக்ரெட் ரிவீல் பண்ண மாட்டோம். நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் காமிப்போம். வெளியே பாருங்க. இல்லை போடாத. இதுதான் டெல்லி. இல்லை ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? நீ ஏதாவது பேசுகிற பிடிச்சி வெயில் இருக்குது. சிது, அது நீ இப்படி பிடிச்சிட்டு ஏதாவது பேசு. இப்போ போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். ஓகே, ஸ்டே டியூன். இது 5 வருஷம் என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்காங்க. நம்மளுக்கு அங்கே போய் ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்காங்க தானே. ஸோ அதுக்காக நம்ம இது ஃபுல்லாக ஆக்கி போய் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஆகணும். இங்கெல்லாம் வாஷ்ரூம், இது பாத்ரூம் ஆண்டா, இது சாரி டாய்லெட், பப்ளிக் கன்வீனியன்ஸ். என்ன சொல்கிறேன், போய் ஏறணும்னு சொன்னாங்க. அவன் வரேன் ஃபோட்டோ எடுக்க சொல்லுறதுக்காக வரேன். फोटो नहीं चाहिए. என்னக்கா குடிக்கிறீங்களா? இன்னும் குடிக்கிறீங்களாவா? குடிக்கிறீங்களா? வெல்கம் காய்ஸ். தண்ணி எவ்வளோ இருக்கு, ஆனால் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது. இது தண்ணி இருக்குங்க. சரி வாங்க போகலாம். இந்த இடத்துலலாம் ஒரு தண்ணியாக இருக்காது. இந்தியா கேட்டோட ஃபோட்டோ போய் எடுத்துருக்காங்க. என்ன எழுதிருக்குது, pedestrian underpasses to busy intersections make the streets safer to cross the people. Here Adhunik brown granite from Karnataka and red stone from Rajasthan have been used for floors and walls respectively. ஓகே. ஸோ முன்னாடிலாம் நாங்கள் வந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்ணுவோம். ஆமாம், அப்படியே ரோடு கிராஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா அண்டர் பாஸ் போட்டாங்க. ஏன்னா நிறையா டிராஃபிக், டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓ உனக்கு सर क्या नाम हुआ आपका? My name is Vijay. कहाँ से हैं आप? वोडाफोन, एयरटेल, जियो सब ने बढ़ा दिया. हाँ, चार्जेस तो बढ़ ही गए हैं. हाँ, वोडाफोन या एयरटेल यूज़ करेंगे. एयरटेल में बहुत सारे चला रहा हूँ. कौन सा सिम चल रहा है? हाँ, सिग्नल में तो अभी क्योंकि टावर कम है BS. BS में तो बहुत कम है. हम कहीं इंटीरियर हमारे गांव में जाएंगे तो नहीं मिल रहा है, तो वोडाफोन या एयरटेल क्योंकि डील भी हुई है तो टाइम लगेगा. லட்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லட்சுவையும் சித்துவையும். आप कौन सा सिम यूज़ कर रहे हैं? एयरटेल. आप एयरटेल यूज़ कर रहे हैं, तो आपका क्या विचार है, एयरटेल पे ही चलेंगे अभी या पोस्ट करेंगे? एयरटेल में बहुत सारे चला रहा हूँ और पोस्ट पेड है. ओके, पोस्ट पेड है तो उसी को कंटिन्यू करेंगे. चलिए ठीक है. थैंक यू. சரி வா. ஓகே, இப்போ வந்து வாங்க போகலாம். இதுதான் அண்டர் பாஸ். இதுலேருந்து நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். ஓகே, இப்போ உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு இதுவாக இன்டர்வியூக்கான என்னென்னு தெரியல, யூடியூப்காரனை கூட இருக்கலாம். சும்மா இன்டர்வியூ பண்ணலாம். என்ன நியூஸ்ல இருந்துச்சு தெரியல, டுடே நியூஸ். प्यारा हिंदुस्तानी. अच्छा, ஸோ அதில் கூப்பிட்டேன். என்ன எதை பற்றி பேசுனீங்க ரெண்டு பேரும்? சிம் வந்து இப்போ சிம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன போர்ட் பண்ணுவீங்களா பிஎஸ்என்எல்லா இது ஏர்செல்லாம் அப்படி சொல்லிட்டு. சரி, நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் எனக்கு ஏர்டெல்லு பரவாயில்ல, எங்களால் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக இருந்தால் ஓட்டிட்டு. சரி சரி. நீ
நான் வந்து சொன்னேன் என்ன சிம் மாற்றினா என்ன சிக்னல் கிடைக்கணும் எல்லா ஊர்லேயும் அப்போ தான் அது வந்து அதில் நம்ம இருப்போம். இப்போ பிஎஸ்எல் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் பிஎஸ்எல் தான் நிறையா வரப்போகுதுன்னா பிஎஸ்எல் நிறையா வரப்போகுதுன்னா நமக்கு வந்து சிக்னல் வரணும் எல்லா ஊர்லேயும். அப்படி வரலைன்னா நம்ம எந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறத காசு ஜாஸ்தியாக பார்த்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். ஆமாம். ஸோ எது மேக்கிங் ஆஃப் த நியூ கேபிட்டல் இவங்க தான் டெல்லியை பிளான் பண்ணவங்க. எல்லாம் இல்லை 1-2 பேர் இந்தியாக்காரங்க மாதிரி இருக்காங்க, மித்தெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. இவங்க தான் டவுன் பிளானிங் கமிட்டியாக பிரிட்டிஷ் இந்தியா டூரிங்கில் டெல்லி தர்பார் நடந்திருக்குது. அப்புறம் இது என்னது சர்ச் ஃபார் அண்ட் அப்ராப்ரியேட் சைட் பை. இங்கே தான் இடம் தேடிருக்காங்க எங்கன்னா கட்டலாம் அப்படின்னு. யானையில் ஏறி தேடிருக்காங்க பாரு, குதிரையிலையாவது தேடிருக்கலாம், கொஞ்சம் வேகமாக தேடிருக்கலாம். அல்டிமேட்லி ரைசினா ஹில் வாஸ் ஃபவுண்ட் த மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, இந்த இடம் பேர் ரைசினா ஹில்லாம், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 possible sites for the imperial city at Delhi. பேர் கிட்ட imperial city வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கல்ல 1913. அப்புறம் the landscape and terrain around Raisina Hill were altered for the new capital to be built. ஓகே, இந்த இடத்த வந்து ஃபுல்லாக மலையெல்லாம் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் உடச்சி அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்க வந்து கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் இங்கே தான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பேர் ரைசினா ஹில்லா, அதுக்கு பேர் ராய்சினா. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் ஆர் பிளான் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பொலிவார்ட் பட் ஆர் நெவர் பில்ட் ட்ராயிங் ஃப்ரம் 1900. இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட பிளான். அதுக்கப்புறமா இது வந்து அப்படியே பிளானை ஆல்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கட்டலையாங்க கடைசியில். இதுதான் நியூ கேபிட்டல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராஷ்டிரபதி பவன் கட்டிக்கிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகே, இங்கே பிரைம் மினிஸ்டர் இந்த வழியாக நேரம் வந்து இங்கே எப்பவுமே உட்காருவாங்க. இது 1931 இந்தியா கேட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது எவால்யூஷன் ஆஃப் த நியூ கேபிட்டல். நியூ கேபிட்டல் இஸ் இன்னாகிரேட்டட். இது 1935 தான் இதை இன்னாகிரேட் பண்ணிட்டாங்க டெல்லி வந்து கேபிட்டல்னு. The temporary military barracks were built on the site during World War II. World War II அப்போ கட்டினது அதெல்லாம். டெம்பரரி மிலிட்ரி பேரக்ஸ்னால் அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும்ல, அது அங்கெல்லாம் அப்புறம் மிலிட்ரிலாம் நிற்க வைப்பாங்க, எதுவும் பிரச்சனை வர மாட்டாங்க. இந்த டைமில் இது 1947 ஆகஸ்ட் இந்தியன்ஸ் அடாப்டட் த இம்பீரியல் பில்டிங்ஸ். ஓகே, முன்னாடி இங்கிலீஷ்காரங்க இதெல்லாம் இங்கிலீஷ்காரங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 47க்கு அப்புறம் சுதந்திரம் கிடச்சிச்சு. அதனால் இந்தியாக்காரங்க வந்துட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டாங்க. 51 ரிப்பப்ளிக் டே பரேடு ஃபஸ்ட்டு நடக்கும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் கர்த்தவிய பத்துன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ராஜ்பத்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது கர்த்தவிய பத், ராஜ்பத். இது வந்து கர்த்தவிய பத் ஹஸ்பண்ட் செட்டிங் ஃபார் த ரிப்பப்ளிக் டே பரேட் எவ்ரி இயர் சின்ஸ் அண்ட் இந்த ராஜ்பத்தை எப்பயுமே அலங்கரிப்பாங்கல்ல. இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அடிஷன்ஸ் அண்ட் ஆல்டர்னேஷன். ஓகே, கர்த்தவிய பத்தை வந்து அப்புறமா மாடிஃபை பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். இது வந்து பாத டெவலப்மெண்ட் ப்ரப்போசல். இதுதான் ப்ரப்போசல். இது வந்து புதுசாக ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க போலடா. இந்த மாதிரி கட்டணும்னு, இந்த மாதிரி பில்டிங்லாம் நடுவில் வரப்போகுது போல். வர இந்த மாதிரி பில்டிங்லாம் பார்லிமெண்ட் ஹவுஸ் அந்த இருக்கு பாரு. இது வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருந்தானுங்க நியூ பார்லிமெண்ட் ஹவுஸ். கை வச்சு கலரே போச்சுடா. ராஷ்டிரபதி பவன், பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ், நேஷனல் மியூசியம் சவுத் பிளாக், வைஸ் பிரசிடென்ட் ரெசிடென்ஸ், சென்ட்ரல் கான்ஃபரன்ஸ் சென்டர், நேஷனல் ஸ்டேடியம், நேஷனல் வார் மெமோரியல், இந்தியா கேட், காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட். சரி வா போகலாம். இப்போ ரொம்ப இருக்குது இங்கிட்ட. இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே. இந்த கார்டனுக்கெல்லாம் தனியாக ரீஃபர்பிஷ்டு கார்டனாக அதெல்லாம். இது இன்னுமே நடக்க போகிற வேலை. ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? இந்தியா கேட். சொல்ல பாரு, இந்தியா கேட். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்தியா கேட் பார்க்க போகிறோம். அதான் அந்த கீழே போட்டிருக்கிற அந்த அண்டர் பாஸ் வழியாக வந்து ஏறி இப்போ பாருங்க மக்கள்லாம் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது. இந்த வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா, மேலேருந்து மண்டையிலேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக தண்ணின்னு சொல்கிறேன் வேற வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து நான் பார்த்தேன் ஆவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படியே போய் நம்மளும் போய் பார்க்க வேண்டியதான். அங்கேருந்து தெரியுதா கொஞ்சோண்டு ஜலக் தெரியுது மேலே. ஜலக்னா அப்படியே ஒரு அப்படியே லேசாக ஒரு கொஞ்சோண்டு தெரியுமில்ல. இப்போ நம்ம வந்துட்டு இந்தியா கேட் ஒரு டைமில் இப்படி இல்லை இல்லை.
5 வருஷம் இதை ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஆமாம், எங்களால் யாராலையும் பார்க்க முடியல. அதனால நாங்கள் வந்து இந்த தடவை வந்து பார்த்தே திருணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் இப்படியே காமிக்கிறேன். இது பாருங்க, இது வந்து அந்த இருக்குது இந்தியா கேட். அங்கே இருக்கு அதுதான் இந்தியா கேட். கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது. அவனும் இன்னும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். முன்னாடிலாம் டெல்லியில் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடுனா வேறு ரோடு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறையா ரோடு இருக்கும், ஆனால் இந்த ரோடு ரொம்ப காலியாக இருக்கும். இந்த ஜன்பத்னு சொல்லுவாங்க. இந்தியா கேட்டுக்கு நேராக போகிற ரோடு இந்த ரோடு. அப்படியே டேரெக்டாக ராஷ்டிரபதி பவன் போவோம். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்தோம்னா இந்த ரோட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் கார், ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் அப்படியே சல்லுன்னு போட்டுவானுங்க, ரேஸ்லாம் வைப்பானுங்க. ஆனால் திருப்பிலாம் நீங்கள் பண்ண முடியாது, பண்ணிங்கன்னா போலீஸ் வந்துடும். இப்போலாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. முதல்ல என்ன பாருங்க, இதுதான் இந்தியா கேட். எல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க. போ 2 பேரும் போங்க, முன்னாடி போங்க 2 பேரும் முன்னாடி போங்க. நீ போங்க, நான் சும்மா தானே இருக்கேன். அதுக்காக போயிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி வரணும். பாருங்க 2 பேரும். மெமோரியல் ஆஃப் இந்தியா ஆர்பிஎஸ். பேசுங்க 2 பேரும். இதை தான் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்னும் என்ன படம் சொன்ன? படம் சொன்னியே, சொல்லு. வார்மை ஆயிரம் பார்த்துருக்கீங்களா? அங்கே இங்கே தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் இதுதானே. அது பின்னாடி அடிப்பாங்களா முன்னாடி அடிப்பாங்களா? நீ இல்லை இல்லை என்றால என் நெஞ்சம் நெஞ்சம். இதுக்கு பின்னாடி தான் ரிபப்ளிக் டே எப்பயும் பண்ணுவாங்க எல்லாரும். இதுக்கு பின்னாடியா? இதுக்கு பின்னாடி இங்கே தானே நடந்து போவோம். இந்த ரோட்டில் தானே அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகும். இந்த ரோட்டில் இருந்தால் நடந்து வரும். 2 சைடு உட்காந்துருப்பாங்க. லட்சம் என்னவா இன்னொரு படம் சொன்னேன். என்ன படம் சொன்னேன்? எல்கேஜியா? ஆமாம், எல்கேஜி படத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான், அங்கிட்ட பாகிஸ்தான். அப்பா சூப்பரா இருக்குங்க. அந்த பக்கம் பாகிஸ்தானா? சுந்தர்சி படம் பார்த்துருக்கீங்களா? இந்தியா கேட் தான் இந்தியா கேட். அதான் இங்கிட்ட இந்தியா அங்கிட்ட பாகிஸ்தானான்னு கேட்பான்ல. இந்த இடத்துல நின்று தான் கேட்பேன். சுந்தர்சி படம் பார்த்துருக்கீங்களா? எந்த படம்? அந்த இவன் சதீஷ் சுந்தர்சி இருப்பாங்களே, பொலிட்டிக்ஸ் படம். இதுதான் இந்தியா கேட்டு. ஆமாம், இந்தியா கேட் இருக்குது, ஆனால் கேட் இங்கே. ஆமாம்ல, கேட்டே இல்லை. இதான் இந்தியா கேட். இந்தியா கேட்ன்ற கேட்டே இல்ல. டேய் வாயை மூடு. ஆமால. எங்க காலேஜ்ல இருக்கல, நான் யூஜி படிக்கல, என்னோட ஹாஸ்டல் மேட் ஒரு பொண்ணு கேட்டா இந்தியா கேட்னா அது நிஜமாவே வந்து அந்த சைடு பாகிஸ்தானான்னு. ஆனா அப்ப கூட என்ன இப்படி கேக்குறாங்க, அது கூட நாலேஜ் இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த படத்திலே சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு 4-5 பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அங்கிட்ட இருந்து பாகிஸ்தான் இருக்க, பாகிஸ்தான்ல இல்ல, அங்கிட்ட இந்தியா டெல்லி நடுவுல தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு போய் பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்க போறோம். என்ன பார்ப்போம், ரிவீல் பண்ணுவோமா இன்னைக்கு? நம்ம வீடியோவில் பண்ணுவோம். நிறைய பேரோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். பாகிஸ்தான் இருக்கா இல்லை பார்டரா என்ன? பாகிஸ்தான் நியூ டெல்லி தான் மெயினில் இருக்குது, பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மேலே பக்கத்துல தான் இருக்கா? சும்மா இருக்கு, சென்ட்ரல் இருக்கும். சரியா? டெல்லி இன்னும் 370 கிலோமீட்டரில் பாகிஸ்தான். அது வந்து அங்கிட்டு போகணும், ரொம்ப தூரம். அது பார்டருக்கு போகணும். நம்ம ஊர் வந்து நம்ம ஊர் நடுவில் இருக்குது. இது வந்து இங்கே இருக்கு. எல்லா சைடும் போனாலும் நீங்கள் வந்து நீங்கள் டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியம் போவீங்களா? கிரிக்கெட் ஸ்டேடியமா? அருண் ஜேட்லி ஸ்டேடியம். அதுதானே ஃபிரோசா கோட்டில் தானே? ஃபிரோசா கோட்லா. அங்கே போகணுமா? முன்னாடிலாம் இதுக்கு கீழே வந்து இது இருக்கும், என்ன சொல்லுவாங்க, அமர் ஜவான் ஜோதின்னு ஒன்று இருக்கும். அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே 3 ஃப்ளாக் இருக்கும். அது என்னென்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3ஓடதும் ஃப்ளாக் இருக்கும். அப்போ நடுவில் ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜோதி என்னன்னா இப்போ எடுத்துட்டாங்க போல், இல்லை எப்பயுமே தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் எனக்கு இப்போ தெரியல. ஆமாம், எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை காணும். அந்த மேபி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க போல், அப்படி தானே? ஸோ லட்சம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். சரி வாங்க போகலாம். तुम भी सीधा करो ना, कैसे करते हो? அடுத்தது நம்ம பாகிஸ்தான் போகிறோம். இந்தியா கேட்டுக்கு அப்புறம் நம்ம போவோம் கெனாட் பிளேஸ்.
கெனட் பிளேஸ் இல்லைடா இந்தியா கேட்டுக்கு பின்னாடி போகிறோம்ல அங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்கல்ல அது என்ன இருக்குது அங்கிட்டு அதுக்கு பின்னாடியா பாகிஸ்தான் இருக்குல்ல பாகிஸ்தான் தானே பார்க்க போகிறோம் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு. ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்தியா கேட்டுக்கு அங்கிட்டு கால் பின்னாடி பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்தியா கேட் பாருங்கள். இந்தியா கேட்டோட சைட்லலாம் இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லா சைடும் போகலாம். சுற்றி நம்ம போகலாம். இந்த கதவுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கல்லில் செஞ்ச கதவு இது எல்லாமே கல்லில் செஞ்ச கதவு. கல்லு பக்கத்தில் எழுதிருக்கும்ல. ஆமாம் அது இங்கிட்டு காணுமே எழுதிருக்கிறது. இந்த மேலே எல்லாம் எழுதிருக்குது பாருங்கள். இப்படி தான் மேலே இருக்கும் ஃபுல்லாக. சுற்றிலாம் ஃபவுண்டைன் இருக்கும். இதெல்லாம் அப்போ கட்டினது தான். ரவுண்டு போயிட்டு வந்துட்டு ஃபவுண்டைன். ஆனால் அப்போ தண்ணி ரொம்ப வருது. இப்போல்லாம் மெயின்டெனன்ஸ். ஆமாம் மெயின்டெனன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ வாரில் இறந்தவங்க பேர்லாம் வேர்ல்டு வாரில் இறந்தவங்க பேர்கள். அந்த வாரில் இறந்தவங்களோட பேர்லாம் இதில் வந்து பதிச்சிருக்கும். அப்படியே எல்லார் பேரும் இருக்கும் பாருங்களேன். ரிசோசா இருக்குது, மிர்சா இருக்குது, கான் இருக்குது, சிங் இருக்குது. 3 பேரும் எல்லா மதத்தோடதும் எழுதிருப்பாங்க. எல்லாம் பர்டிகுலராக இருக்காது. இதுதான் சைடு. இப்போ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைய போகிறோம். ஓகே இதுதான் அவங்க பேர்லாம் எழுதிருக்குதுங்க. இதுதான் ஃபுல்லாக இந்தியா கேட்டோட பேக் சைடு. நல்லா பார்த்துக்குங்க. பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்குது. இது பாகிஸ்தான்லாம் கிடையாது. இப்போயாவது நம்புங்க. ஓகே என்ன எல்லாரும் அதை வந்து பின்னாடி வந்து பாகிஸ்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இது சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் அங்கே போவோம். இந்தியன் 2 மாதிரி அங்கே ஒரு செல்ஃபி எடுப்போம். அப்படியே எங்கெல்லாம் சாவடிச்சு இந்தியன் 2 வந்து ஏன் உங்களை சாவடிக்கணும்? 3 நேரம் அது உட்காந்து நாங்கள் மென்டல் ஆகணும். ஆமாம் இதுதான் பின்னாடி. இப்படி தான் இருக்கும் பின்னாடி. அங்கே மேலே இப்படி காட்டுங்க. கீழே கீழே ரைட்டாக கீழே இப்படியா? அங்கே அங்கே அதுதான் கீழே ஒரே ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. முன்னாடி தான் நிறையா நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் மாறவே இல்லை இந்த கம்பி. பார்த்தியா டு த டெட் ஆஃப் தி இந்தியன் ஆர்மிஸ் ஹூ ஃபெல் அண்ட் ஆர் ஆனர்ட். ஆமாம் அந்த சைடு எழுதியிருக்கு. எங்கே பாருச்சு இந்த கம்பி கம்பி. இது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வரோம். இதே கம்பி தான் அப்போ தான் படிக்கும். ஆனால் இந்த இதெல்லாம் பில்லர்லாம் மாற்றிருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் வந்து வர வச்சு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கர்நாடகாலேருந்து வந்திருக்காண்டா கல். கையெல்லாம் வைக்காத விடு. 4,000 கோடிலேருந்து 5,000 கோடி செலவு பண்ணிப்பாங்க கேட்டுக்கலாம். எவ்வளவு? 4,000 கோடிலேருந்து 5,000 கோடி. ஓகே எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட்டம். இன்னைக்கு லீவு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால என்ன ஹாலிடேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மொஹரம். இந்தியன் தாத்தா மாதிரியே உங்கள ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸோட சிலையை பார்க்க போகிறோம். இது புதுசாக நிற்காங்க. இந்தியன் இந்த சுபாஷ் சந்திர போஸ். ஏன்ட்டு இதில் வந்து ஜூம் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் மேலே ஒயிட்டாக இருக்குது. ஓ எச்சம் காக்கா எச்சம் பண்ணிடுச்சு. சச்சு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. செல்ஃபி இல்லையா அது? சரி இந்தியா கேட் எடுத்துக்கிட்டு இருக்கியா? இவன் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறான். இவன்கிட்ட அப்புறமா ஃபோட்டோ வாங்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் சுபாஷ் சந்திர போஸோடது. அவர் வந்து எப்படி இங்கே சல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா, இங்கேருந்து அந்த இந்தியா கேட் யாருக்காக காட்டினது? அந்த போரில் இறந்தவங்களோட பேர்லாம் அதில் எழுதியிருக்கும். ஸோ இங்கேருந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவங்களுக்கு சல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தப்பான டைமில் வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு மேலே வந்திருந்தா இங்கே ஒரு லைட்னிங் செம்மையாக இருக்கும். அந்த ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரைக்கும் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நைட் டைமில் இந்த இந்தியா கேட் செம்ம இதாக இருக்கும், லைட்னிங்காக இருக்கும். லைட்டிங் சூப்பராக போடுவாங்க. அது அப்படியே இந்தியா கேட்டில் அப்படி எப்படின்னா இந்தியா கேட்டுக்குள்ளேயே லைட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் லைட்டிங். அது நானும் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்புறமா அந்த கர்த்தவ்ய பார்த்தா, ஆமாம் கர்த்தவ்ய பத், அது வந்து அதெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்லாம் மாற்றி. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே சித்தார்த் மல்ஹோத்ரா இந்தி ஆக்டர் வந்திருந்தான். அவன் படத்துக்கு இது ஷூட்டிங் பண்ணேன். என்ன படம்? யோத்தா. ஓ ஓகே. அந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தான். போய் நேராக பார்த்தோம். எங்கள் கண்ணுக்கு நேராக இருந்தான். ஆனால் அவன் பாடி கார்ட்ஸ் தான் தள்ளி விட்டாங்க. உன்னை தள்ளி விட்டானா? எல்லாரும்
ம் அந்த ராஷிகண்ணான்னு ஒரு ஹீரோயின் இருக்கு அந்த ஹீரோயினும் அங்கே தான் இருந்துச்சு. சரி ஆஷிகண்ணா ஆமாம். இந்த அதுல எல்லாம் வந்துச்சு. இது வேறு உள்ளே போய் விழுக போதே நான் அங்கிட்டே விடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு தொல்லை என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லி உங்களை பெருசாக பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் நல்லா சுற்றலாம். फोटो नहीं चाहिए. ஆமாம். இல்லைன்னா வார் மெமோரியல் காசு அப்படி போகும் அவங்க. வார் மெமோரியல் பார்க்கணுமா? போகலாமே. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் இது வரைக்கும் போகிறேன் இல்லை. இன்னும் போமா போகலாமே. ஆனால் அங்கே தான் போகிறோம். இப்போ நிறைய நேம்ஸ் போட்டனால ஐயோ இதுக்கெல்லாம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன்.